5, 6, 7, 8, 9 வசனங்க. யாராவது சத்தமா வாசிங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அல்லேலூயா சொல்லமா. வாசிச்ச இந்த 5 வசனங்கள் 5, 6, 7, 8, 9 5 வசனங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த உலகம் பேசுகிற பேச்சுகளை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எப்பொழுது சாவான். இல்லையா சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, ரொம்ப வஞ்சனையாய் பேசுகிறான். தன் இருதயத்திலே அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் பேசுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட அவமானங்களும் சோதனைகளும் துன்பங்களும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ரொம்ப மோசமாக வர்ணிக்கப்படுகிறது. பாருங்க. அப்புறமா பாருங்க 7வது வசனம். என் பகைஞரும் எல்லாரும் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்க நினைக்கிறாங்க. வெளியே சொல்லுங்க. இவ்வளவு சுமைகளை பாரங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டியது கேட்டு வேண்டும். ஆனா இந்த எழுதப்பட்டிருக்கிறது 5 வசனங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கு வேற பண்ணக்கூடாது செய்யக்கூடாது. 5 வசனங்களும் மற்றவர்களுக்கு விரோதமாக ஒரு உடம்பு சரியில்லாதவன் அவனை பார்த்து எப்போ வசனத்தை நீங்க படிக்கும் போது அதுதான் கவனிக்கணும்னு சொல்றது. நான் கேட்கறதுக்கு கரெக்டா போய் கொடுப்பீங்க, கவனிச்சீங்கன்னா. எப்போ அந்த மனுஷன் சாவுவான். அப்புறமா சொல்றாங்க அவனை தீரா வியாதி பிடித்துக் கொண்டது. வெளியே சொல்லுங்க. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இந்த உலகம் பேசும். உலகம் பேசினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் அன்பை போதித்தவர். எதை போதித்தாரு? நம்முடைய ஆண்டவர் கிட்ட ரவுடிசம் கிடையாது, அன்பை போதித்தவர். தீமையை தீமைக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைக்கு நன்மை செய்யுங்கள், தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். நன்மை செய்து நீங்கள் வெல்லுங்கள், தீமைக்கு எதிர்த்து நிற்காதீர்கள் என்று சொல்லி போதித்தவர். அதனால்தான் இந்த 5 வசனங்களே எழுதியிருக்குது. ஒருவேளை உங்களை யாராவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கடிந்து கொண்டு பேசினாலும், உங்களை குறித்து அவதூறு பரப்பினாலும், உங்களை மோசமாக சபித்துக் கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள கூடாது. என்ன செய்யணும்? 4வது வசனம் வாசிங்க. என் மேல் இரக்கமாயிரும். கடவுள்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? என் மேல் இரக்கமாயிரும் கேட்கணும். அதுக்கப்புறமா என்ன கேட்கணும் பாருங்க, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று பாவத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒருத்தனுடைய பாவம் மன்னிக்கப்படல அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் இந்த உலகத்துல கிறிஸ்தவனாய் வாழ்வதில் எந்த லாபமும் இல்லை. சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது, எவனுடைய மீறுதல் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியமாக, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியமாக. இதே வசனத்துல பாருங்க என்ன எழுதியிருக்குது பாருங்க,
11வது வசனம். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். தொடர்ந்து பிசாசு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். சத்துருன்னா நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்காதீங்க, உங்களால சண்டை போட்டவங்க நினைக்காதீங்க. அது மட்டும் சத்துரு கிடையாது. நீங்க குடிக்கிற ஆளு, ட்ரிங்க்ஸ் பண்ற ஆளு, வைன் ஷாப்புக்கு போற ஆளு, நீங்க வந்து ஜெபம் பண்றீங்க, அப்புறம் ஏதோ பங்கன், ஃப்ரெண்ட் வீட்டுல பங்கனு, ஏதோ ஊர்ல பங்கனு, திருப்பியும் போய் என்ன பண்ணிடுறீங்க, குடிச்சிடுறீங்க. இப்போ யார் ஜெயிச்சது? நீங்க ஜெயிச்சீங்களா? யார் ஜெயிச்சது? சத்துரு ஜெயிச்சான். நீங்க கடவுளோட இருக்கணும், பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறீங்க. ஆனா பிசாசு என்ன பண்றான்? உங்களை வாழ விடாம அவன் வழிக்கு உங்களை கொண்டு போறான். இப்ப ஜெயிச்சது யாரு? சத்துரு. அப்படின்னா கடவுள் உங்க கூட இல்ல. கடவுள் உங்க கூட இருந்தாருன்னா உங்களை அந்த பாவத்துக்கு போகாம தடுத்திருப்பாரு. இல்ல நீங்க போகாம ஆண்டவருக்காக நான் பொருத்தனை செய்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படியாக வாழ்வேன் என்று சொல்லி அந்த பொருத்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கிறது, பொருத்தனைகளை என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்துல பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வருஷம் வந்த உடனே புது வருஷம் ஆராதனையில நம்ம ஒரு பொருத்தனை எடுக்கிறோம், சபைக்கு சரியா வருவோம் அப்படின்னு சொல்லி. நம்ம சரியா வரலன்னா யார் ஜெயிச்சுது? சொல்லுங்க, யார் ஜெயிச்சுது? சத்துரு. இப்ப சத்துரு வந்து அங்க வந்து ஒரு ரூபமா இல்ல, ஒரு வடிவத்துல இல்ல, அவன் செயல்களிலே ஜெயித்து கொண்டிருக்கிறான், அவன் கிரியைகளிலே ஜெயித்து கொண்டிருக்கிறான். நம்ம கிரியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், நல்ல கிரியைகளை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், நம்மளுடைய கிரியைகள் தோற்று போய் கொண்டிருக்கிறது. சத்துரு நம்ம மேல ஏறி அவன் பவனி வர்றான். சொல்லுங்க, அவனுக்கு அவன் வேலையை செய்யறதுக்கு, அவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆள் தேவை, ஒரு ஆத்மா தேவை. அந்த ஆளையும் அந்த ஆத்மாவையும் அவன் சிறை பிடித்து அவன் வசமா வச்சிருக்கிறான், கட்டி வச்சிருக்கிறான். சர்ச்சைக்கு போயிட்டாத, போயிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது? சரக்கு அடிக்க முடியாது. சர்ச்சைக்கு போயிடாத, போயிட்டீங்கன்னா ஆன்சு போட முடியாது. சர்ச்சைக்கு போயிடாத, போயிட்டீங்கன்னா உண்மையா வாழணும், அது நம்மளால முடியாது, ஏமாத்த முடியாது, பொய் சொல்ல முடியாது அப்படின்னு என்ன பண்றான்? இந்த பொய், இந்த ஏமாற்றுவது, இந்த தவறான செய்திகளை நிறைவேற்றுவது பிசாசுடைய வேலை. அந்த பிசாசு தனியா ஒரு ரூபம் கொண்டு வந்து செஞ்சா அது அவன் செஞ்சா மாதிரி தெரியாது. உங்களை அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்க மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு உங்களை செய்ய சொல்லுவான். அப்ப நீங்க கடவுளுக்கு பிள்ளைகளா இருக்க மாட்டீங்க. இதுதான் அந்த வசனம் சொல்லுது, 11வது வசனம். என் சத்துரு என் மேலே ஜெயம் கொள்ளாததினால். அப்ப யாரெல்லாம் நீங்க உங்களுடைய கெட்ட கிரியைகளில் இருந்து விடுதலையாகி நீங்க வந்து நல்ல பிள்ளைகளா ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி வாழறீங்களோ அவங்க கூட எல்லாம் கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப சொன்ன வார்த்தையை, சொன்ன வாக்குறுதியை, செய்து கொண்ட ஒப்பந்தத்தை திருவிருந்து போது நம்ம வாசிக்கிறதுல, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நாம நியாயம் தீர்க்கப்பதற்காக பிசாசு கொண்டு போய் திருப்பி திருப்பி நம்மள அங்க நிக்க வைக்கிறான். நம்ம கையை கட்டணும், தப்பு செஞ்சவங்க தான் என்ன பண்ணுவான்? கைய கட்டுவான். போலீஸ்காரனுக்கு முன்னாடி கையை கட்டி நிற்பான். இந்த வசனம் சொல்கிறது, நாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம சத்துரு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. கேட்காமீங்க, சத்துரு ஜெயிக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த 5 வசனத்துல செய்த காரியத்தை நாம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அதனாலதான் 4வது வசனத்துல சொன்னாரு, ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும், உமக்கு விரோதமாக என்ன பண்ண? பாவம் செய்த. சின்ன பிரச்சனை. என் மனைவி நேற்று சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு அப்படியே முகத்தை பார்த்தேன், அப்படியே பயங்கரமா டென்ஷன், அப்படியே சிட்டு இருந்தது. அப்படியே சமையல் கட்டுக்கு போறதும், அப்படியே வெளியே வரதும், அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் வெளியே தான் உட்கார்ந்து இருக்கிறேன்.
நான் 4-5 வாட்டி என்னம்மா என்ன செஞ்சிருக்கிறேன்னு கேக்குறேன். அதுல வாங்க போயிட்டாங்க. அவங்க புரியுது, அந்த ஃபேஸ் பார்த்தாவே புரியுது, ஏதோ அவங்க மேல கோபமா இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுது. அவங்க கூப்பிட்டு என்ன பிரச்சனை உனக்கு? அவனும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் இல்லையா, நல்லதான் இருங்க, எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குதையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. அவன் சொல்லும் போதே தெரியுது ஏதோ நம்ம வெளியில இருக்கிறாங்கன்னு தெரியுது. அப்ப கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசுறேன். அப்ப அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சரி, நானும் ஒரு வார்த்தை கொடுக்கணும்னா அப்படிதாம்மா இருக்கும். ஒரு சில நேரம் நானும் கோவப்படுவேன், நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஒரு சில நேரம் நீயும் கோவப்பட்டிருப்பேன், ஏதாவது சொல்லியிருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொன்னோன்னா ஏற்று போயிட்டாங்க. ஏற்று போயிட்டு இங்க 6 மணிக்கு வரணும், ட்ரெயினுக்கு ரெடி ஆகி போலாம், டைம் ஆயிடுச்சு, நீங்க கூப்பிடுறீங்கன்னு என்ன அவசரப்படுத்துறாங்க இல்லையா? சொல்லுங்க. சின்ன பிரச்சனைய அது சின்னதா இருக்கும் போதே சரி பண்ணிட்டு வரா, அந்த பிரச்சனை வளர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பேங்க்ல டெபாசிட் பண்றோமோ இல்லையோ, பாவத்தை நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். இல்லையா? சொல்லுங்க. பாவத்தை என்ன பண்ணக்கூடாது? அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தாவீது சொல்றார், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து நான் பாவத்தை அறிக்கை செய்ததுனாலே. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே மேல கிருபையாயிரும், நான் உமக்கு விரோதமாக என்ன பண்ணேன்? என்ன தவறா இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ள தவறா இருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள தவறா இருந்தாலும், சகோதர சகோதரர்களுக்குள்ள சபைக்கும் விசுவாசிக்கும் ஐயாவுக்கும் பிலீவர்ஸ்க்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசி, அது சின்னதா இருக்கும் போது பெரியவங்க சொல்லுவாங்க, நகரத்துல கிள வேண்டியத எதை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கலாம்? கோடாரி வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கலாம். அதை வளரவே கூடாதுங்க. வசனம் சொல்லுகிறது, பின் இச்சையானது கர்ப்பம் தரித்து அது பூரணமாகும் போது என்ன டெலிவரி ஆகுது? பாவம் டெலிவரி ஆகுது. அதை நம்ம டெபாசிட் பண்ணவே விடக்கூடாது. ஒரு 4 நாளைக்கு பல் தேய்க்காம இருக்க, பல் மேல இனாமல் படிச்சிடும். அப்படியே அந்த இனாமல் மேல ஒரு ஓடு மாதிரி படிச்சிடும். நிறைய பேருடைய பற்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அப்படியே போர்டு மாதிரி ஒரு லேயர் இருக்கும். டாக்டர் கிட்ட போனா அவங்க அந்த மிஷின்ல வச்சு ஊசி வச்சு சுத்துவாங்க, அப்படியே பக்கம் வந்து விடும். பல்லு தேய்க்காம இருந்தா 4 நாளைக்கு குளிக்காம இருக்க, கைய வச்சு தேய்ச்சி பாருங்க, என்ன பண்ணும்? அழுக்கு கருப்பா அப்படியே உருண்டு வரும். இதே மாதிரிதான் பாவத்தையும் நம்ம அறிக்கை செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பாவம் டெபாசிட் ஆயிட்டு நம்ம ஆண்டவரோட உறவு கொள்ள முடியாதபடி சத்துருவே ஜெயிச்சுக்கிட்டு இருப்பான். நாம தோற்று போயிட்டே இருப்போம். அதான் பவுல் சொல்றாரு, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்துல இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்ல. பாவ பிரமாணம் ஜெயிக்குது, கர்த்தருடைய பிரமாணம் தோற்குது. காரணம் என்ன? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் சர்ச்சைக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனா வர முடியல. நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ண முடியல. ஆண்டவரோடு ஒப்புரவாகிறது இல்ல. யார்கிட்டயாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிரச்சனைனா நம்ம பேசுவோம், சிரிச்சிருவோம், கட்டி பிடிச்சுக்குவோம். ரெண்டே சொல்லுங்க. சீஷன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான், அப்பத்தை விட்டு எல்லாரும் கிட்ட கொடுக்கிறாரு. அவன் காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி தெரியும். அவனுக்கு என்ன பண்றாரு? அப்பத்தை கொடுக்கிறாரு. அப்புறம் அவனை பார்த்து சொல்றாரு, சிநேகிதனே. என்ன சொல்றாரு? கோபமா சொல்ல, வெளியே போடா, இது மாதிரி மோசமான ஆளு என் கூட இருக்கிறேன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா, தெரிஞ்சும் என்ன பண்ணாரு? அன்பு காட்டி கொண்டே இருந்தார். தெரியும் ஒரு சில விஷயங்க, பயிரோடு கூட களம் வளர்க்கணும் தெரியும். ஆனாலும் என்ன சொல்றாரு? எப்ப கலையை என்ன பண்ணாத, அதை நான் செய்யறேன், நீ கொஞ்சாத. வெளியே சொல்லுங்க. அப்போ நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாகும் போது சத்துரு நம்ம மேல செயல் கொள்ள வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இன்னைக்கு குடும்பத்துல பூதாகரமா வெடிச்சு நிறைய குடும்பங்கள்ல பெரிய பிரச்சனைகளை கொண்டு பண்ணி சமாதானம் இல்லாம ஒரே போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது காரணம். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்றாரு? ஆண்டவரே, பாவத்தை என்ன பண்ணுங்க, உமக்கு விரோதமாக சொன்னார், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சொல்லி. இதுல என்ன எழுதியிருக்குதுன்னு சொல்லி சொன்னா, என் சரீரத்தை குணமாக்கும் சரியாது இருக்கு. பாவத்தை அறிக்கை செய்யலன்னா எது வியாதி ஆயிடும்? சொல்லுங்க.
பாவத்தை அறிக்கை செய்யணும்னா எது வியாதி ஆயிடும்? ஆத்மா வியாதி ஆயிடும். சரீரம் நல்லா தான் இயங்கிட்டு இருக்கோம், நல்லா தான் போவீங்க, நல்லா தான் சாப்பிடுவீங்க, நல்லா தான் கொண்டாடுவீங்க. ஆத்மா பலவீனம் ஆயிடும், ஆத்மா வியாதி ஆயிடும். ஆத்மா வியாதி ஆயிடும். ஆத்மா வியாதி ஆயிடுச்சுன்னா அது ஆண்டவரை கூட உறவாடாது. 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடுங்க, படுத்து தூங்குங்க, பாட்டை முடிச்சு பாட முடியாது, முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியாது. நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடுங்க, படுத்து ஒண்ணு பட்டாவி வரும், படுத்து ஒண்ணு தூங்குங்க. இயேசுவே சோதர ஆண்டவரே, நீங்க காந்த காய் வைத்த காலி போடுங்க, உபவாசம் இருங்க, பாசிட்டிவ் பிரேயர் வாங்க, எல்லாரும் கூடி ஆராதிப்போம், சரீரத்தை வாரம் ஒரு நாள் ஒடுக்குவோம். சொல்றாரு, ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டுமானால் இந்த சரீரத்தை ஒடுக்க வேண்டும். சரீரமானது நாளுக்கு நாள் ஒடுக்கணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? டெவலப் ஆகும். அப்ப அவங்க சொல்றாரு, என் ஆத்மாவை குணமாக்கும் ஆண்டவரே, என் ஆத்மா பலவீனமா இருந்தா நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன். சரீரம் புஷ்டியாகும். ஆத்மா பலவீனமாக ஆக என்ன ஆயிடும் தெரியுமா? கொழுப்பு புடிச்சு போச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. டாக்டர் சொல்றாரு கொலஸ்ட்ரால், அந்த கொலஸ்ட்ரால் வேற, இந்த கொழுப்பு புடிச்சு போச்சுன்றாங்க, இந்த கொலஸ்ட்ரால் வேற. ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இருக்காது, ஜெபம் பண்றதுக்கு விருப்பம் இருக்காது, வேதம் வாசிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. ஆராதனைனாவே அப்படியே தலை வலிக்கும், மண்டை சுத்தம். ஏதாவது இன்னைக்கு கடை வரப்போதா, சர்ச்சைக்கு போகாம நின்று போறோமா, ஏதாவது நம்மளுக்கு ஒரு வேலை வரப்போதா, நம்ம டாட்டா காட்டிட்டு போயிட்டு வரோமா, இப்படிதான் யோசிக்கும். ஏதாவது முக்கியமான காரணத்தை சொல்லணுமே ஐயா கையில. நீங்க ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்துதுன்னா நல்லா இருக்கும். அப்போ ஐயா கூட ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த காரணம். அப்போ ஆத்துமா என்ன ஆயிடுச்சு? பலவீனம் ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என் பாவத்தை நீர் மன்னியாமல் இருந்தால் என் ஆத்மா வியாதி ஆகும். அதனால என் ஆத்மாவை என்ன பண்ணுங்க, நீங்க குணமாக்குங்க. என் ஆத்மா குணமானதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 3வது வசனம், படுக்கையின் மேல நீ வியாதியா இருந்தால் கர்த்தர் உன்னை தாங்குவார். படுக்கையின் மேலே வியாதியா இருந்தால் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? தாங்குவார். உன் பிரச்சனைகளுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுவார் பாருங்க, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். யாருக்குங்க? முதல் வசனம் வாசிக்கிற பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தையா இருக்கிறவனுக்கு. இங்க 5 வசனம் வாசிச்சு பாருங்க. இந்த 5 வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு எதிர்த்து நிற்கிறவன், சிறுமைப்பட்டவனை இன்னும் சிறுமைப்படுத்துகிறவன், சிறுமைப்பட்டவனை இன்னும் தொந்தரவு பண்றவன். ஆனா இந்த முதல் வசனமோ 2வது வசனமோ எதை குறிக்கிறது என்று சொன்னால், சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தையா இருக்கிறவன். அடுத்தது அந்த முதல் வசனத்துல பாருங்க, தீங்கு நாளில் கர்த்தர் அவரை விடுவிப்பார். உங்களை ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் விடுவிக்கணும்னா சிறுமைப்பட்டவனை சபிக்காம சிறுமைப்பட்டவன் மேல சிந்தையா இருக்க. 2வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவன் என்ன பண்ண மாட்டாரு? சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு? ஒப்பு கொடுக்க மாட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, அதுல எல்லாம் இருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீதியானவனை ஒப்பு கொடுத்தாருன்னு ஒண்ணும் இருக்காது. என்ன இருக்கும்? இச்சு போட்டார். யார் சொன்னது? யார் சொன்னது? அது நவீன் சொன்னார். கரண்ட் தட்டுங்க. விற்று விட்டாருன்னு இருக்கும். வாங்கணும் சும்மா இருப்பானா? வாங்கணும் என்ன பண்ணுவான்? நம்மள ஆளுவான், அதிகாரம் செலுத்துவான். வாங்குறது யாரு? வாங்குறது யாரு? வாங்குறது பிசாசு. விலைக்கு வாங்குது. யோபுவ விலைக்கு வாங்குது. ஆண்டவரே பர்மிஷன் கொடுங்க, அவன் உத்தமத்துல நிக்கிறானா இல்லையா பாக்குற, செக் பண்ணி சொல்றேன், தைரியமா கொடுக்குற. சொல்லுங்க, நாமெல்லாம் உத்தமத்துல நிக்க மாட்டோம்.
நமக்கு உத்தமத்துல நிக்கிற அளவுக்கு தெம்பும் திராணியும் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை மிரட்டுவாரு, மேனேஜர் வரலன்னா இனிமேல் இந்த பக்கம் வரவே வராது. அப்படியாங்க இருந்தது. நான் எங்க ஐயாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாக்கா ஐயா ஒத்துக்குவாரு சொல்லிட்டாரு. அவரே எங்க ஐயாவே சொல்லிட்டாரு, வர முடியலன்னா என்ன பண்ணுங்க, போன் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், போன் பண்ணி சொல்லிட்டு நான் போயிடுங்க. நம்ம எல்லாம் உத்தமத்துல நிக்க மாட்டோம். ஆனா யோபு நிக்கிறாரு. யோபு தேவனுக்காக நிக்கிறாரு, தேவனுடைய சார்பில் நிக்கிறாரு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நிக்கிறாரு. பொண்டாட்டி சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, என்னையா உத்தமத்துல நிக்கிறீங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு இவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சுங்கிற, இன்னும் கடவுள் 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 சொல்லிடுறீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சாவியா? லேடியா சொல்லுங்க, லேடியா சொல்லுங்க. உத்தமத்தில் நிற்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, அவனை உயிரோட வைப்பார், பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான், அவன் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஆண்டவர் அவன் என்ன பண்ண மாட்டாரு, ஒப்பு கொடுக்க மாட்டாரு. இங்கே 11வது வசனத்துல சத்துரு ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று அறிகிறேன். அப்ப சத்துருவின் இஷ்டத்துக்கு கடவுளுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காம இருக்கணும்னு சொல்லி சொன்னா, நம்ம ஆண்டவரிடத்துல சின்ன சின்ன விஷயங்களில ஆண்டவருக்கு விரோதமாக செய்த குறைகளை குற்றங்களை அப்பப்பவே கழுவிக்கணும். இல்லையா சொல்லுங்க? ஆமா. கறி சட்டியை ரொம்ப நாள் கழுவாம இருந்து கழுவுனீங்கன்னா கறி சட்டி என்ன ஆயிடும் தெரியுமா? கறி போகாது, ஓட்டம் உண்டு. பாத்துருக்கீங்களா? அலுமினிய பாத்திரத்தை அடுப்புல வச்சு தண்ணி காய வைக்கிற அந்த பாத்திரத்தை கழுவவே மாட்டாங்க ஒரு சிலர். அன்னன்னைக்கு கழுவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரம் பழைய நிலைமைக்கு இருக்கும். கழுவாம அப்படியே விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து தேய்ச்சி பாருங்க, அது எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆயிடும், ஓட்டையா இருக்கும். நம்முடைய ஆத்மா ஓட்டையாக கூடாது. நம்ம டெய்லி பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். டெய்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வதினாராக. நீங்கள் கண்களை மூடி செபிக்கலாம்.